ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு சொல்லலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்ட்ராபெரி ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு 2 துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி துண்டுகளை 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 1 கப் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தயிர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேன் தேவையான அளவு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம 2 துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பீசஸை ஜார்க்குள்ளார விட்டுக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பால் விட்டுக்கலாம். பால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட ஊற்றலாம். நல்ல சில்லுன்னு இருக்கும் இந்த ஸ்மூத்தி. சின்ன சொத்துக்காதவங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஊற்றிக்கலாம். ஆனால் நல்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நம்ம இந்த ஸ்மூத்திக்கு விடணும். இதோட ஒரு 1/2 கப் தயிர் விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புளிச்ச தயிரை எடுத்துக்காதீங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க. தேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. அவங்கவுங்க சுவைக்கு தகுந்தாப்புலேயே தேன் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேன் விட்டுக்கிறேன். இதோட சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வெயிட் லாஸ்க்குன்னு பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ஹெல்த்தி ரெசிபின்னு பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ சர்க்கரை சேர்க்கறத விட தேன் சேர்க்கறது ரொம்ப நல்லது. வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம அரைச்சிக்கிட்டா போதும். நம்ம ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய நல்ல ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. டெய்லியும் காலையில் இந்த ரெசிபி எடுத்துக்கோங்க. நீங்களே நல்ல சேஞ்சஸ் உங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை பாய், டேக் கேர்.